இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் சுண்டல் குழம்பும் சாப்பாடும் அப்புறம் சைடிஷ் எதுவுமே காய்கறி எதுவுமே இல்லாததுனால வத்தல் எதுனா பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இந்த சுண்டல் குழம்பு நான் பண்ணுறது வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, சாயங்காலம் மீதி இருந்துச்சுன்னா நைட்டுக்கு சப்பாத்தி இல்லைன்னா தோசை ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஒரு தடவை குழம்பு வச்சா 2 நேரத்துக்கு யூஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஒரு குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். எப்படி அந்த குழம்பு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சமைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் சுண்டல் வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு சுண்டல் இல்லைன்னா வெள்ளை சுண்டல் உங்ககிட்ட எந்த சுண்டல் இருந்தாலும் சரி, தட்டைப்பயிறு இல்லைன்னா பட்டாணி பயிறு எது இருந்தாலுமே இது போல் குழம்பு செய்யலாம். நான் வந்து 1 டம்ளர் டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் சுண்டல் நைட்டே ஊற வச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அந்த சுண்டல் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். சுண்டல் வேகிறதுக்கு உப்பு, ஸ்டவ் ஆன் பண்ணி 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 3 விசில் போதும். ஏன்னா நம்ம குழம்பு தாளித்து வேக வைப்போம் இல்லையா, அப்போ வேகிறப்ப அந்த மீதி வேகாமல் இருந்துச்சுன்னா அப்போ வெந்துக்கும். அதனால் 3 விசில் போதும். அதிகமாக வேக வச்சிட்டோம்னா பயிர் வந்து குழஞ்சு போயிடும், குழம்புக்கு நல்லா இருக்காது. இப்போ 3 விசில் வச்சு வேகட்டும். அரிசியும் ஊற வச்சுருக்கேன், அதுவும் ஊறிட்டுருக்கு. பயிர் வேகிறதுக்குள்ளே வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு தக்காளியெல்லாம் கட் பண்ணிட்டோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த வேக வைக்கிற நேரம் சும்மா தான் இருக்கும் இல்லையா, அதனால் அந்த டைமில் நம்ம இது மாதிரி வெட்டிக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் வெட்டியாச்சு. அதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் வெட்டியிருக்கேன். கத்திரிக்காய் வந்து நம்ம குழம்பு தாளிக்கிறப்போ வெட்டிக்கலாம், இல்லைன்னா கருத்து போயிடும். அதனால் தாளிக்கிறப்போ வெட்டிக்கலாம். இப்போ குக்கரில் விசிலும் வந்துருச்சு. குக்கரில் 3 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இது ஸ்டீம் நம்ம தாளிக்கிறதுக்குள்ளே இதோட ஸ்டீமும் அடங்கிடும். இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சுண்டல் வேக வச்ச குக்கரை இறக்கிட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிச்சு. அதில் கொஞ்சம் வெந்தயம், கடுகெல்லாம் சேர்க்க வேணாம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து கட் பண்ண வெங்காயம். வெங்காயத்தை வதக்கிக்கலாம். நல்ல கலர் மாறணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. எப்போயுமே குழம்பு வீடியோவில் சொல்லியிருக்கேன், வெங்காயம் வதக்கிறது வந்து நல்ல கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கணும். இதே போல் ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு பச்சையாக அப்படியே குழம்பு தாளிச்சிடக்கூடாது. சாம்பார்னால் பரவாயில்ல, நல்லா இந்தளவுக்கு வெங்காயம் கலர் மாற தேவையில்லை. காரக்குழம்பு புளிக்குழம்பு எல்லாம் செய்கிறப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கணும். அப்போ தான் அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா சில குழம்புங்கள்லாம் பார்த்திங்கன்னா பச்சை வாடை எடுத்து இருக்கும், அது மாதிரி இல்லாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வர ஆரம்பிக்கணும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். இப்போ இதில் 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டும் நீங்கள் குழம்பு பண்ணலாம், இல்லைன்னா இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். கத்திரிக்காய்க்கு பதில் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். 3 கத்திரிக்காய் நல்லா வதக்கிடலாம். கத்திரிக்காயும் தக்காளியும் ஒன்றா சேர்ந்து வதங்கட்டும். தக்காளியும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். 1 2 3 4 இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். குழம்புத்தூள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா 3 ஸ்பூன் மல்லித்தூளும் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது போல் எண்ணெயில் வதக்கிட்டு வேக வச்சோம் இல்லையா சுண்டல், அதைய அப்படியே தண்ணியோடையே இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கடலையில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு எங்களுக்கு 2 நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கும். நைட்டுக்கும் சேர்த்தே இந்த குழம்பு இருக்கும். அடுத்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அது ரொம்ப கெட்டியாக இருக்கு இல்லையா, அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஊற்றியாச்சு. உப்பு பத்தலைனா மட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 3 விசில் விட்டு சுண்டலை வேக வச்சு தான் இதில் சேர்த்துருக்கோம். அதனால் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த குழம்பு வேகிறதுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும், அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். குழம்பை தாளித்து தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சாப்பாடையும் வச்சிட்டோம்னா 2 ஒன்றா சேர்ந்து வந்துடும். அரிசி கழுவி வச்சுருக்கேன். இதில் 1 படி அரிசி, தேவையான உப்பு, சாப்பாடு வச்சாச்சு. 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பும் 5 நிமிஷத்தில் வெந்துடும். அவ்வளோதான். இப்போ சாப்பாடு ஆயிடுச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம வேலை முடிஞ்சுது. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. புளியில் தக்காளியில் இருக்க புளிப்பே போதும் அப்படின்னா கூட நீங்கள் புளிப்பு சேர்க்க தேவையில்லை. புளிப்பு லைட்டாக இல்லாமல் இருந்தால் மட்டும் கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்த 2 விசில் வர்றதுக்குள்ளே இது கொதிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். 2 ஒரே நேரத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம்.
3 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம் குக்கரை. இப்போ குழம்பு என்னாச்சுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், குழம்பும் கூட நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்து இந்த பயரெலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு. கத்திரிக்காயும் நல்லா உடையாமல் வெந்திருக்கு. குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றோம். அதுவும் இந்த குழம்புக்கு பயறு வகைகளில் செய்கிற குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த குழம்பு வந்து எங்களுக்கு வந்து 2 நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம். இப்போ நம்ம லஞ்சுக்கு சாப்பிட்டதுக்கப்புறமா மறுபடியும் நைட்டுக்கு மீதி குழம்பு இருக்கும். அந்த குழம்புல நாங்கள் தோசை இல்லை ஏதாவது ஒன்று டிஃபனுக்கு ஊற்றி சாப்பிட்டுக்குவோம் மீதி இருந்துச்சுன்னா. இப்போலாம் கடைகளுக்கெல்லாம் வெளியில் போகலாம் முடியறதில்லை இல்லையா? அதனால் இருக்கிற குழம்ப ஒரு நேரத்துக்கு சாப்பாட்டுக்கு வச்சுட்டு இன்னொரு நேரத்துக்கு தோசை இட்லி இந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டால் நமக்கும் நேரமும் மிச்சமாகும், செலவும் கம்மியாகும், வெளியில் போக வேண்டிய அவசியமும் இருக்காது காய்கறி தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்களும் இப்படி பண்ணுங்கள். இப்போ குழம்ப ஆஃப் பண்ணிடலாம். நைட்டுக்கு மீதி ஆகிற குழம்புக்கு இது போல் தோசை ஏதாவது ஊற்றிக்கிட்டு அந்த குழம்பை தொட்டுக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு டின்னருக்கு தோசைக்கு 2க்கும் ஒரே குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இது போல் குழம்பு செஞ்சு பாருங்கள்.